புதுச்சேரியில் கடந்த காலங்களில் இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய நெல் வகையான கருப்பு கவனி, சீரக சம்பா உள்ளிட்ட நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டு வந்தன. காலம் மாற மாற இயற்கை விவசாயத்தில் இருந்து விவசாயிகள் சாதாரண நெல் சாகுபடிக்கு திரும்பினர். இதனால் இயற்கை விவசாயம் குறைந்து வந்தது. இந்த நிலையில் மெல்ல மெல்ல அழிந்து வரும் இயற்கை விவசாயத்தையும் பாரம்பரிய நெல் வகைகளையும் பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரி அடுத்த கூனிஞ்சம்பட்டு, செட்டிப்பட்டு, மண்ணாடிப்பட்டு, திருக்கனூர், பாகூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பாரம்பரிய நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டன. மேலும் அதிக செலவு செய்து பாரம்பரிய நெற்பயிர்கள் விளைவித்தாலும் அதனை விற்பனை செய்வதில் சிரமம் இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். இதை குறித்து விவசாயிகள் கூறும்போது, மெல்ல மெல்ல அழிந்து வரும் பாரம்பரிய நெல் வகைகளை பாதுகாத்திடும் வகையிலும் இயற்கை விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையிலும் விவசாயத்திற்கு அரசு வழங்கும் மானியத்தை 8000 15,000 உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும், பாரம்பரிய நெல் வகைகளை அரசே நேரடியாக கொள்முதல் செய்து விநியோகம் செய்யலாம் எனவும் தெரிவித்தனர்.